வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புது டாபிக் அது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னா என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் ஒரு பாடி ஏ இப்படி மூவ் பண்ணுது, இன்னொரு பாடி இப்படி மூவ் பண்ணுது பி, ரெண்டுத்துக்கும் இடையில் ரிலேட்டிவ் மோஷன் இருக்குது. அதனால தான் நம்ம இதோட வெலாசிட்டி விபின்னு சொல்கிறோம், இதோட வெலாசிட்டி வின்னு சொல்கிறோம். அப்படி சொல்கிற போது இதுக்கும் உள்ள வெலாசிட்டி ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது மோஷன் ஆஃப் எ பாடி. இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை பற்றி, அதுக்கு முன்னாடி நம்ம ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை பற்றி பார்ப்போம். மோஷன் ஆஃப் எ பாடி as seen from the reference frame which may be at rest or in motion is called reference frame. எப்படின்னா, சப்போஸ் இங்கே ரெண்டு பார்ட்டிக்கல் ஏ மூவ் பண்ணுது, பாடி பி மூவ் பண்ணுது இப்படி. ஸோ இங்கேருந்து ஒரு அப்சர்வர் இருந்தால் இல்லைன்னா கிரவுண்டு, இது ரோடில் இப்படி போகுது கிரவுண்ட். ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் ரெஸ்ட்லேயே இருக்கலாம் அல்லது மோஷன்லேயே இருக்கலாம். சப்போஸ் இந்த பாடி இப்படி இருக்குது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏ, வாட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் பாடி ஏ? சப்போஸ் திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் பாடி ஏ, இட் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. வெலாசிட்டி ஆஃப் பாடி ஏ இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் த பாடி ஏ. எப்படி தானே எப்படி தெரியும்? இங்கேருந்து ஒரு அப்சர்வர் பார்க்கறதுனால தான் வெலாசிட்டி ஆஃப் த பாடி ஏ with respect to ground. இந்த ground தான் reference frame. ஸோ நம்ம எப்படி சொல்லலாம்? motion of a body as seen from a reference frame. Motion of the body as seen from the reference frame, which the reference frame may be at rest or may be in motion. மோஷன்லேயே இருக்கலாம் இந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம், ரெஸ்ட்லேயும் இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்க போனோம்னா, சப்போஸ் ஒரு ட்ரெயின் போய்க்கு இருக்குது. ட்ரெயின் மூவ் பண்ணுது, அது மேலே ஒரு பாய் நிற்கிறான். ஸோ இங்கே ஒரு மேன் இங்கே நிற்கிறான். மேன் இதை அப்சர்வ் பண்ணால் train is moving with a velocity of v. ஸோ அது மேலே நிற்கிறதுனால இந்த பாயோட வெலாசிட்டி என்ன? அதுவும் v வெலாசிட்டி ஆஃப் த ட்ரெயினாக இருக்கும். ஸோ v இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் with respect to train with respect to ground. So what is velocity of the train? Velocity of boy என்ன இருக்கும்? ஏன்னா பாய் அந்த ட்ரெயின் கூட மூவ் பண்ணுறாப்புல, பட் திஸ் இஸ் அட் ரெஸ்ட். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ பாய் மூவ் பண்ணுறாப்புல, ஸோ வெலாசிட்டி பாய் இஸ் ஆல்சோ வெலாசிட்டி ஆஃப் த ட்ரெயின். ஏன்னா ரெண்டும் ஒன்றா மூவ் பண்ணுது. ஸோ எ மேன் ஸ்டாண்டிங் ஆன் த கிரவுண்ட் இஸ் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அண்ட் பாய் ஸ்டாண்டிங் ஆன் த ட்ரெயின். சப்போஸ் நெக்ஸ்ட் கேஸுக்கு வரும். சப்போஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்னாவது, ஃபஸ்ட்டு இங்கே அப்சர்வர் பார்க்குற போது இங்கே இருக்கப்பல, கொஞ்சம் தூரம் ட்ரெயின் மூவ் பண்ண பிறகு அப்சர்வர் இங்கே மூவ் பண்ணாப்புல. ஸோ சாரி, இந்த பாய் இந்த பக்கம் மூவ் பண்ணாப்புல இப்படி, அதுக்கப்புறம் பாய் இப்படி வருவாப்புல அண்ட் so on further. It means man is standing on the ground is the reference frame, and the reference frame man is at rest. With the passage of time, the position of boy will change when the reference frame is on the ground. So passage of time the position இங்கே அப்படி போயிட்டு இருக்கும். So it means there is a relative motion between the observer, that is man, and the boy. So if the position of the boy changes with the reference frame, the boy is in motion. It means இங்கேருந்து பார்க்குற போது இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு இப்படி பார்க்குறோம். ஸோ இட் மீன்ஸ் த
object observed is on motion. ஏன்னா இது ரெஸ்ட்டில் இருக்குது, இது மோஷனில் இருக்குது. இட் மீன்ஸ் if the position of a body changes with respect to reference frame, ஃபஸ்ட் இங்கே இருக்குது, செகண்ட் இங்கே வருது, அடுத்தது இங்கே வருது, changes with respect to frame, then this body is in motion. செகண்ட் கேஸ் பார்ப்போம். செகண்ட் கேஸில் என்ன பண்ணுவோம்? செகண்ட் கேஸில் சப்போஸ் இதுதான் ட்ரெயின், moving with the velocity v. This is boy. Boy இந்த ட்ரெயின் மேலே நிற்கிறான். அப்புறம் இந்த மேனும் ட்ரெயின் மேலே நிற்கிறான். ஸோ ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் x. ஸோ both are moving with the velocity of the train. It means நம்ம இங்கே ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் பார்த்தோம்னா, ஸோ திஸ் இஸ் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம், y axis, x axis. So the reference frame move ஆகுது. It means the reference frame is also in motion. But இவனை என்ன பண்ணுறாங்க, கூடவே இந்த boy, this is a reference frame. Along with the reference frame motionல இருக்குது, பட் reference frameக்கும் அந்த பாய்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? If the position of the body do not change, the position of the body do not change with respect to the reference frame, then the body is at rest. With respect to this reference frame, the body is at rest. ஏன்னா இதுவும் மூவ் பண்ணுது, இதுவும் பண்ணுது, பட் with respect to reference frame, this body, the boy is at rest, though when the reference frame is in motion. If the position of the body changes with respect to reference frame, then the body is in motion. And if the position of the body with respect to reference frame do not change, then it means this boy is at rest with respect to the reference frame. இப்போ ஒன் டைமென்ஷன் மோஷனில் இப்போ resultant velocity எப்போதும் we will give the sign, we will use vector sign. Vector இப்படி, if it is இது north, இது south, இது east, இது west. இப்போ நம்ம இப்போ பார்க்குறது ஒன் டைமென்ஷன். டூ டைமென்ஷனுக்கு அப்புறமா வரும், தட் இஸ் ரிவர் போட் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் அம்பர்லா ப்ராப்ளம் இருக்குது. அது 2Dயில் வரும். 2Dனா இந்த டைரெக்ஷன் இருக்கும், இந்த டைரெக்ஷன் இருக்கும். சப்போஸ் நம்ம பார்க்குறது ஒன் டைமென்ஷனில் பாடி இந்த பக்கம் ஏதாவது ஒரு டைரெக்ஷன் மூவ் பண்ணும். இந்த பக்கம் மூவ் பண்ணிச்சுன்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் ஐ கேப். இந்த பக்கம் மூவ் பண்ணிச்சுன்னா இந்த பக்கம் விடும் நெகட்டிவ் ஐ கேப். ஸோ இது ஒரே டைரெக்ஷன், ஒன்று இப்படி போகலாம் அல்ல இப்படி போகலாம். ஒன் டைமென்ஷன் மோஷனில் ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் அப் டு அண்ட் ஃப்ரோ தான் மூவ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் மைனஸ் ஐ கேப். ஸோ இப்போ சப்போஸ் பாடி இப்படி மூவ் பண்ணிச்சுன்னா இந்த சைடை நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கிறோம், இந்த சைடை பாசிட்டிவ். இப்போ இந்த சைடை நெகட்டிவாக எடுத்துக்குவோம், இந்த சைடு பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் ஜே கேப் along the y direction. This is negative j cap. So in one dimension motion we need not to use vector notation. ஏன்னா suppose if the body is going like this, ஒரு பாடி இருக்குது எப்படி போகுது 5 meter per second a, another body 10 meter per second b. இதை நம்ம எப்படி பண்ணலாம்? So here is the observer, say ground. So with respect to ground, body A is moving with 5 meter per second, body B is moving with 10 meter per second. Ground. So velocity of A with respect to B with respect to ground slash polar, it's a vector, is equal to velocity of A with respect to velocity of the ground is equal to velocity of ground is equal to 0. ஏன்னா கிரவுண்டு மூவ் பண்ணல. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏ இப்படி இதை நம்ம இப்படி எழுதலாம். எப்போதும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எழுதணும். சப்போஸ் இஃப் திஸ் இஸ் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், ஸோ திஸ் இஸ் விஏ. ஸோ இட் மீன்ஸ் திஸ் வெலாசிட்டி இஸ் equal to velocity of the body with body A with respect to ground. Since ground is 0, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி A
B is equal to velocity of A minus velocity of B. Suppose 5 meter per second along x direction, positive x direction. So VBG is equal to VB vector minus VG vector. VG is equal to 0 is equal to VB vector. Next நம்ம பார்க்குற போது என்னென்னா ஏன் நம்ம வெக்டர் யூஸ் பண்ணக்கூடாது சப்போஸ் இது வந்து 10 மீட்டர் பர் செகண்டில் போகுது எல்லாம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இது 15 மீட்டர் பர் செகண்ட் எல்லாம் positive x-axis, positive x-axis. So velocity, this is A and this is B. Velocity of A with respect to B is equal to velocity of A minus velocity of B in vector notation. So is equal to velocity of A. Now the velocity of A is equal to velocity of A with respect to ground minus velocity of B with respect to ground. So it means with respect to ground stationary இருக்கு A ground பார்க்குற போது இது 15 மீட்டர் per second போகிற மாதிரி தெரியுது. is equal to 15 minus 10. ஸோ இது எப்படி எழுதலாம் is equal to 15 பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனுங்கிறது ஐ கேப் மைனஸ் 10 ஐ கேப் ரெண்டும் பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் is equal to 5 ஐ கேப். ஸோ வெலாசிட்டி ஏபி is equal to 5 i cap meter per second. அது நம்ம ஸ்கேலரில் எழுதணும்னா வெலாசிட்டி ஏபி is equal to 15 minus 10 is equal to 5. ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா இந்த டைரெக்ஷனில் இது ப்ளஸில் ஆன்சர் வந்து +5ன்னு வருது. ஸோ இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுது. அப்போ நெகட்டிவ்னு வந்ததுன்னா இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணும் ஃபார் நெகட்டிவ். திஸ் இஸ் ப்ளஸ். இதை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை நெகட்டிவ் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன நம்ம சொல்லலாம், in one-dimensional motion we need not to use vector notation as body moves only in one direction, but we have to assign sign. That is sign என்ன பண்ணணும், whether it is going in this direction as positive, in the direction and negative. We have to assign positive to one direction and negative to another direction. As it is நம்ம பார்த்துருக்கோம் relative velocity of A with respect to B vector notation விட்டுருவோம். ஏன்னா இந்த பக்கம் போனுச்சுன்னா பாசிட்டிவ், இந்த பக்கம் போனால் நெகட்டிவ். velocity of A with respect to ground minus velocity of B with respect to ground. So velocity of A minus velocity of G minus velocity of B minus velocity of G. Since ground is a reference frame is at rest. Therefore velocity of ground is equal to 0. Therefore VA general number இப்படி இதெல்லாம் VA minus VB is equal to 0 is 0. So VA minus VB or VBA is equal to first subscript இங்கே வரும், second subscript இங்கே வரும். So is a general form. Suppose relative velocity one dimensional எப்படி பார்க்கலாம். Suppose there is a car like this. இங்கே ஒரு கார் இருக்குது and another car இங்கே இருக்குது. So both cars are moving. So இதை ஏன்னு சொல்லுவோம், இதை பின்னு சொல்லிக்கோ. It is at a distance of x1, it is at a distance of x2 and this is moving with a velocity of VB, this is moving with a velocity of VA. So இதை பண்ணுற போது now that is we can say x1 x2ங்கிறதோட x of A x of B. So what is x of A with respect to B? What is x of AB? X of B, what is x of AB? X of B and or what is x of in the distance எவ்வளோ வருது? What is this distance? This distance x of A minus x of A minus x of B. இந்த distance வந்து x of A minus x of B. So
displacement, we will write a displacement of A as observed from B. Displacement of A, displacement of B as observed from A. ஏலேருந்து பார்க்குற போது பி எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அதை தான் நம்ம எக்ஸ் நம்ம எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி as measured from A, அதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. தட் இஸ் displacement of B with respect to A. இதை நம்ம எப்படி with respect to A. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணது எப்படி எதுலாம். So now x, what is x? BA, sorry, we will write it x BA is equal to displacement of B as observed from A, that is displacement of B with respect to A. XB is equal to XB minus XA, where x is equal to displacement, x is equal to displacement, and V is equal to velocity, and A is equal to acceleration. Okay, நம்ம எல்லாரும் தெரியும் rate of change of displacement gives velocity. இதை differentiate பண்ண என்ன வரும்? Velocity of B A is equal to velocity of B minus velocity of A. That is velocity of, இது என்ன சொல்கிறா? Velocity of B as observed from A. So that is relative velocity between B and A. Velocity of BA is equal to VB minus VA. மறுபடியும் இதை differentiate பண்ண என்ன வரும்? So differentiation of velocity is equal to acceleration. So இதை differentiate பண்ணோம்னா acceleration of BA is equal to acceleration of B minus acceleration of A. Same way XAB எப்படி எழுதலாம்? Displacement of A with as observed from B. So XAB is equal to XA minus XB. Same way VAB is equal to VA minus VB, where B is equal to relative velocity of A with respect to B. Same way acceleration of AB is equal to acceleration of A minus acceleration of B. First இங்கே வரும், second இங்கே வரும். And also நமக்கு நோட் பண்ணணும் velocity of AB வெக்டரில் கொடுத்தோம்னா is equal to minus of velocity of BA. ஏன்னா suppose velocity, this is, what is VAB? VAB is equal to velocity VAB. What is VAB? What is VAB? VAB is equal to velocity of A as observed from B. So velocity, அதுக்கு VBA என்ன வரும்? VBA is equal to VBA is equal to velocity of B as observed from A. இது VAB என்ன வரும்? Velocity of A as observed from B. So நம்ம velocityங்கிற வெக்டர் இப்படி VAB இப்படி வரும், VBA இப்படி வரும், VBA. So we can VBA இப்படி வரும். Therefore we can write it as VBA இப்படி வரும். இப்போ ஸோ இது வந்து இப்படி, இது ஒன்று இந்த பக்கம் இருந்ததுன்னா VAB velocity of B as velocity of B as observed from A, velocity இந்த பக்கம் இருக்குது. இது velocity of A as observed from B இந்த பக்கம் இருக்கும். So we can write VAB vector is equal to V minus BA, and V acceleration AB is equal to minus of acceleration of BA.
ஸோ இதை நம்ம இங்கே வெக்டர் ஏன் நம்ம யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறதுனா, இந்த பக்கம் போனால் பாசிட்டிவ், இந்த பக்கம் போனால் நெகட்டிவ், ஆர் இந்த பக்கம் போனால் நெகட்டிவ், இந்த பக்கம் பாசிட்டிவ்னு வைக்கிற போது நமக்கு ஆசிட்டிஸ் பாசிட்டிவ்னாலே நம்ம இந்த பக்கத்தை அசியூம் பண்ணோம்னா இது வந்து இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். இதை இப்படி என்ன பண்ணுறோம்னா, இது ப்ளஸ் ஜேன்னா ப்ளஸ் ஐ கேப்னா மைனஸ் ஐ கேப்னு யூஸ் பண்ணுறோம். அதனால் நமக்கு இது நம்ம ஒன் டைமென்ஷனில் நம்ம வெக்டர் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஸோ விஏவினா விஏ மைனஸ் விபி ஆர் விஏவினா வி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். நல்லா பாருங்கள், இதை வச்சு தான் நம்ம நிறைய ப்ராப்ளம் போட போகிறோம். விபி திஸ் இஸ் VA is ground. So this is the velocity as observed, particle A ki VA as observed. So we can write it as velocity of A slash velocity with respect to ground. இது எப்படி எல்லாம் velocity of B with respect to ground. Since velocity of ground is equal to 0, இது நமக்கு VB தான் வரும். So we can நம்ம எல்லாத்தையும் இப்படி எடுத்துக்கலாம். What we can take it as VAB is equal to VB VA minus VB, and which is equal to negative of VBA is equal to negative of VB minus VA, which is nothing but negative VB minus A, which is equal to VBA. Negative of VBA is equal to VA minus V is equal to negative of VB minus VA, VB minus VA. அது பரட்டி போட்டுட்டா VA minus VB. So VBA vector is equal to VB with respect to ground minus VA with respect to ground. அதேமாதிரி acceleration of B with respect to A is equal to acceleration of B vector minus acceleration of A vector. ஸோ ரெண்டும் ரிவர்ஸில் இந்த பக்கம் ஆக்சலரேஷனில் பி ஏ வித் ரெஸ்பெக்ட் பின்னா பி வித் ரெஸ்பெக்ட் ஏன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும்.